வெகோ வந்துச்சு அதே இன்ஜின்ல இன்ஜெக்டர் மாடல்ல வந்துருக்கு. இன்ஜெக்டர் மாடல்ன்றதால உங்களுக்கு பெட்ரோல் பாவனை பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு. அப்பாச்சி 160, 180, 200 மூன்று மாடலுமே ரிலீஸ் பண்றாங்க. ஸ்கோபியோ சிங்கிள் கேப்னு சொல்லி ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்கோம். இங்க ஒரு ஆட்டோ ஷேப்ல ஒன்று நிக்குது. இது என்ன மாதிரினா இது என்னது? இது எங்கட மஹிந்திரான லோட் கரியர்னு சொல்லி ஒரு மாடல். இதோட விலை வந்து 17,95,000. 17,95,000. ஓகே, இங்கே வந்து டிவிஎஸ் யூபிட்டர் பைக் வந்திருக்கு. இப்போ நான் புதுசாக வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பைக் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் வந்திருக்கு. மெட்டல் இல்லை, வைப்ரர் கிளாஸ் மெட்டல். ஓகே, மெட்டல் சைடு மெட்டல் ஓகே வந்திருக்கு. அதோட டிவிஎஸ் 150 110 பைக் ஸ்போர்ட் பைக்னு 2 பைக் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இது யூபிட்டர் 110 சிசி பைக். 110 சிசி. ஓகே, அதாவது முந்தி வெகோ வந்துச்சு தானே. வெகோ வந்துச்சு அதே இன்ஜின்ல இன்ஜெக்டர் மாடல்ல வந்துருக்கு. இன்ஜெக்டர் மாடல்ன்றதால உங்களுக்கு பெட்ரோல் பாவனை பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு. அதாவது 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் பாவிக்கும். 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர். 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் பாவிக்கும். அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட் தரும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வைப்ரர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல். அதே மாதிரி இந்த 2 சைடும் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பாக்க இது வந்துட்டு வைப்ரர் கிளாஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைக்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா வெயிட்டா இல்ல நார்மலா கேர்ள்ஸ் ஓடக்கூடிய மாதிரி அந்த வெகோ அதுகளோட வெயிட் குறைவானது. எல்லா பைக்களோட வெயிட் வந்து குறைவானது. அதே நேரம் பாக்க உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் முன்னுக்கே கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் டேங்க். நார்மலா நீங்க புஷ் பண்ணி கொண்டு திருப்பினீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஓபன் ஆயிடும். அதே நேரம் நீங்க கீழே மேட்ட பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களோட டிக்கி ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் வச்சு ஒரு ஹெல்மெட்டோ இல்ல ஒரு லேப்டாப் பேக் வச்சு ஒரு ஹெல்மெட்டோ தாராளமான டிக்கி ஸ்பேஸ் கொடுப்பேன். நானே பாத்தீங்கன்னா இவ்வளவு சாமான் வச்சுக்கணும். ஒரு பெருசு உங்களுக்கு இப்ப இது பாக்க ஆக்களுக்கு ஜாக்கெட் வச்சு ஹெல்மெட் வச்சு அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ்கள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் தேவைப்படுது. அதோட ஒப்பிடைக்க இந்த பைக் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பைக்கா இருக்கு. அதோட பாக்க இன்ஜினுக்கும் ஸ்கேன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்க கண்ணால பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளல பைக்ல என்ன இஷ்யூ இருக்கு. அதே நேரம் பைக்ல நாங்க ஸ்கேன் போட்டு பார்த்தோம்னா உங்களை பைக்ல வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாவே இருக்கு. அதே நேரம் போன் சார்ஜரும் முன்னுக்கே கொடுத்துருக்காங்க. இங்கே போன் சார்ஜரும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா போன் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் டிஸ்க் பிரேக் ஆனா முன்னுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பின்னுக்கு பாத்தீங்கன்னா கப் பிரேக் கொடுத்துருக்காங்க. நார்மலா நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகே. டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்காண்டி. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் நான் தட்டுவனே இருந்தா ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கா நின்று. ஸ்டாண்ட் தட்டினா நின்று. அதே மாதிரி நீங்க சைட் ஸ்டாண்ட் தட்டி கொண்டு சில பேர் அப்படியே மறந்து விட்டுட்டு போவீங்க. அதனால சில பிரச்சனைகளும் வரும். சைட் ஸ்டாண்ட் தட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டும் பெறாது. அதனால ஓகே. சோ சேஃப்டிக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டேங்க் பெட்ரோல் அளவு காட்டும். அதே மாதிரி ரேஞ்ச் காட்டும். உங்களுக்கு பெட்ரோல் நீங்க எவ்வளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குதோ அது எத்தனை கிலோமீட்டர் நீங்க ஓடலாம்னு காட்டுது. உங்க பாத்தீங்கன்னா இதுல இவ்வளவுதான் பெட்ரோல் இருக்கு. அதாவது 17 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பெட்ரோல் 18 கிலோமீட்டர் நீங்க போகக்கூடிய பெட்ரோல் அளவுக்கு இருக்குது. ஃபுல் டேங்க் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, மேர டேங்க் அடிச்சீங்கன்னா எவ்வளவு ஃபியூல் இருக்கு நீங்க பார்த்து ஓடிக்கொள்ளக்கூடிய. சில பேருக்கு இந்த ரெட் அலர்ட் வந்துட்டாலே ஓகே பைக் நிக்க போதுன்னா பயந்து ஓடி. அதனால இப்ப இந்த கிலோமீட்டர் பார்த்து உங்களுக்கு ஓடக்கூடிய எவ்வளவு தூரம் போகலாம், இப்ப பெட்ரோல் செட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அதை மேட்ச் பண்ணி செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு புது ஐடியா. எனக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி தான். 5 வருஷம் வாரண்டியும் மெட்ரிக்கு 1 வருஷம் வாரண்டியும் நாங்க பாத்தீங்கன்னா மானிப்பா ஏசியா டிவிஎஸ் அண்ட் சாவச்சேரி ஏசியா டிவிஎஸ் 2 ஷோரூம் இருக்குங்க. ஸோ நீங்க அங்க வந்தீங்கன்னா இதை விட நிறைய பைக்குகள் இருக்கு. மாடல் பைக்குகளும் இருக்குது. எலக்ட்ரிக் பைக் இருக்குது, ஸ்போர்ட் இருக்குது, ரைடர் இருக்குது, என்ட்ரோக் ரேஸ் எடிஷன் இருக்கு, என்ட்ரோக் எக்ஸ்பியும் இருக்குது. ஸோ எல்லா பைக்கும் நீங்க எடுக்கக்கூடியதாவே இருக்கும். இனி வார வருஷம் பாத்தீங்கன்னா அப்பாச்சி 160, 180, 200 மூன்று மாடலுமே ரிலீஸ் பண்றது உத்தேசம் இருக்குது. ஆனா டேட் எப்பன்னு தெரியாது. வார வருஷம் சொல்லியிருக்காங்க. இது வந்து கலர் இது மட்டும் தானா இல்ல வேற கலர்ல பாத்தீங்கன்னா இந்த கலரும் இருக்கு. இன்னும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரும் ஒன்று இருக்கு. இதே மேட் கலர்ல டார்க் ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலரும் இருக்குது. ஷோரூம் மானிப்பாய்க்கு வந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க.
இப்போ மானிப்பாய் ஓகே. உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்கா சொல்லுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு எங்கள்கிட்ட 07737246015 இல்லாட்டிக்கு 077-237-60-68-51. ஸோ 2 நம்பர் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா நம்பர் நான் உங்களுக்கு தாரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நம்பரெல்லாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பைக் என்ன மாதிரி டீடைல்ஸ் ஃபுல்லாக விசாரிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது டிவிஎஸ் இந்த யூபிட்டர் புதுசாக வந்து ஒரு டியோ பைக் மாதிரியான ஒரு மாடலில் வந்திருக்கு. இந்த பைக் 2 கலரில் இருக்குது. ஒரு ப்ளூ கலர் மற்றது ஒரு ஆஷ் கலர் மாதிரியான ஒரு மேட் கலரில் வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது. நல்ல புதுசாக புது டெக்னாலஜிகள் கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் இதுகள் எல்லாமே முன்னுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையா இருக்கு. டிஸ்பிளே எல்லாமே டிஜிட்டலா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ நீங்க வாங்க போறீங்க பார்க்க போறீங்க மானிப்பாயில இருக்க இவங்களோட ஷோரூமுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 6,99,000 போகுது. 6,99,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 6,99,000 இந்த பைக் பிரைஸ் போய் கொண்டிருக்கு. ஓகே, இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஃபுல்லா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா இல்ல இப்போதைக்கு ஃபுல்லா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி 6,99,000 அப்ப இல்ல. டவுன் பேமெண்ட் இந்த மாதிரி இருக்கு. டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 3,50,000 கட்ட வேண்டியது. 3,50,000 சென்ட்ரல் பேங்க் 50% 50% ஆக்கிட்டாங்க. அதனால பாக்கிக்க நீங்க 3,50,000 கட்ட வேண்டி வரும் உங்களுக்கு. ஓகே, கட்டினா 350 டவுன் பேமெண்ட் கட்டி இந்த பைக் எடுத்து கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை இந்த புது பைக் கொண்டு பார்க்குறீங்க வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காண்டாக்ட் நம்பருக்கு சொல்லியிருந்தார். ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி மானிப்பாயில் இவங்களோட ஷோரூம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பாக்கிக்கு ஏசியா டிவிஎஸால் மானிப்பாயும் சாவச்சேரி ஷோரூமால் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், அப்படி இல்லாட்டிக்கு ஒரு அயன் பாக்ஸ், அப்படி இல்லாட்டிக்கு சிங்கிள் பேர்னர் அடுப்பு ஒன்று கொடுக்குறோம். அதோட இல்லாட்டிக்கு கேட்டில் அப்படி ஃப்ரீ கிஃப்ட்ஸுகளும் கொடுத்து கொண்டு வரோம். இது இல்லாமல் டிஸ்கவுண்ட் இல்லாமல் இதில் எல்லாமே கொடுத்து கொண்டு வரோம். ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட் இல்லாமல் இது எல்லாமே நீங்கள் இந்த பைக் கொண்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னுக்கே டாட்டா கார்கள் நிற்கிது கணக்கா. டாட்டா பஞ்ச் கணக்கா கார்கள், ஈவி கார்லேருந்து எல்லா கார்கள் நிற்கிது. இங்கெல்லாம் மஹேந்திரா கார்கள் நிற்கிது. இங்கே வந்து மஹேந்திராண்ட பொலிரோ நிற்கிது. பிளாக் அண்ட் ஒரு கோல்ட் கலர் மாதிரி நல்லா இருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பொலிரோ என்ன மாதிரி என்ன விலை கொடுக்குறீங்க? இதை பற்றி இது எங்களோட பொலிரோ பேசிக் மாடல் அண்ணா. பேசிக் மாடல் பிரைஸ் வந்து 49,95,000. 49,95,000. ஓகே ஓகே. இதுல ஏசி 8000 மாடல் இருக்குது. 52,95. 52,95. ஓகே. அதை விட ஃபுல் ஆப்ஷன் ஒரு மாடல் இருக்குது 54,75. ஓகே, அது எல்லாமே இருக்கு. இதுல இப்ப ஷோகேஸ் பண்ணிருக்கா ஒன்று தான். இது இப்ப நான் பேசிக் மாடல் ஒன்றா இங்க விட்டுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. பின்ன கூட்ஸ் அந்த இதுல அடிக்கிறேன்டா என்ன மாதிரி கூடுமா? அடிக்கலாம். கம்பெனியோட அலுமினிய பொடி இருக்குது. அலுமினிய பொடி என்ன பேசிக் மாடலோட என்ன 58,55,000. இது நம்ம ஃபுல் பிரைஸ் 58,50,000 அலுமினிய பொடி. ஓகே. அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகே, நைஸ். அது வேறதான். அது என்ன மாதிரினா இது என்னது? இது என்ன காரா ஜீப்பா? இது வந்து எங்கட ஸ்கோபியோ சிங்கிள் கேப்னு சொல்லி ஒரு புதுசா இப்ப லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே. இந்த போலீஸ் கார் வச்சிருக்கிற ஜீப் அதுண்டா சிங்கிள் கேப். ஓகே. இது என்ன மாதிரினா? இந்த விலை வந்து 84,95,000. 84,95,000. ஓகே. மற்றது 4 வீல். இது 4 வீல். இதுக்கு லீசிங் என்ன மாதிரி என்ன கொடுக்குறாங்க? லீசிங் பிஓசில போற வழியா பிஓசிக்கு அரைவாசி கட்ட வேண்டி இருக்கு. 50% 50% காசு கட்டணும். 50% லீசிங் எடுக்கலாம். ஓகே, நைஸ். இல்ல இந்த ஷோரூம்ல வந்து வேற கலர்கள் இருக்கா இல்ல இது மட்டும் தான் இருக்கா? இருக்குது. இது வெள்ளை, கருப்பு, ஆஷ். ஓகே, 3 கலர்ல இருக்கு, வெள்ளை கருப்பு. ஓகே, ஷோரூம் எங்க இருக்கு? டீடைல் ஒருக்கா சொல்ல முடியுமா? ஷோரூம் வந்து வேம்படி ஜங்ஷன்ல இருக்குது. வேம்படி டொமினோஸுக்கு முன்னுக்கு இருக்குது. டொமினோஸுக்கு முன்னுக்கு மஹேந்திரா ஷோரூம் இருக்கு. ஸோ நீங்க வாங்க போறீங்க பார்க்க போறீங்கன்னா நீங்க அங்க போய் பார்த்துக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம் டீடைலு. இந்த வீடியோ ஒன்று நாங்கள் போகிறதுனால ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணுமெண்டா அந்த வீடியோவில் இருக்குது. அது வந்து ஐ பட்டனில் கொடுத்து விட்றேன். நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே ஒரு ஆட்டோ ஷேப்பில் ஒன்று நிற்கிது. இது என்ன மாதிரினா இது என்னது? இது எங்கட மஹேந்திராண்ட லோட் கரியர்னு சொல்லி ஒரு மாடல். சாமான் எத்திக்கொண்டு போகிறது. பின்னுக்கு தட்டு வராது. ஓகே, 5 அடி தட்டு வரும். 5 அந்த வட்டாண்ட ஷேப்பில் இருக்கேண்ணா பின்னுக்கு. ஆமாம். ஓகே, நைஸ்.
இதுல விலை வந்து 17,95,000. 17,95,000. இதுக்கு நாங்கள் அலுமினியம் பொடியோடையும் கொடுக்குறோம். அலுமினியம் அதுவும் ஆட் பண்ணலாம். ஓகே. அதான் இப்ப என்ன சாமானியத்துல வந்து மூட தானே வரும். அதன் விலை வந்து 21,95,000. 21,95,000. பொடிக்கு மட்டும் ஒரு 4 லட்சம் காஸ்ட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஆனா 3 வீலானே? 3 வீல். 3 வீல். 3 வீல்ல ஒரு வட்டா டைப்ல இருக்கு. ஃபியூவலும் கூட வேலை செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட வேலை செய்யும். 30 கிலோமீட்டர் கிட்ட வேலை செய்யும். 1 லிட்டருக்கு. நைஸ். பெட்ரோல் தானா இல்ல டீசலா? டீசல். ஓகே. டீசல் ஒரு ஆட்டோ டைப்ல இருக்க 3 வீல் வந்து இதுல சாமான் ஏற்றி கொண்டு போற மாதிரியான ஒரு வாகனம் இங்க வந்திருக்கு. அல்ஃபா பிளஸ் என்ற மஹேந்திராண்ட ஆட்டோ டைப்ல இருக்க ஒரு வாகனம் நல்லா இருக்கு. இது வந்து 17,95,000 ரூபாய்க்கு இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாகனங்கள் வாங்க போறீங்க என்றா நீங்க டோமினோஸுக்கு யாழ்ப்பாணம் வேம்படி சந்தையில் இருக்க டோமினோஸுக்கு முன்னுக்கு போய் நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதுல போலிரோ மற்றது இந்த ஆட்டோ அல்ஃபா பிளஸ் என்ற இந்த மாதிரி பிராண்ட் மற்றது அங்கே ஒரு ஜீப் ஒன்று இருக்கு. ஸோ அதை விட கார்களும் இருக்கு. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க.